பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்களை வெட்கப்படுத்தினவர்கள் வெட்கப்பட்டு போகும் காலம் இது. ஆதார வசனம் சகரியா 10:5. அவர்கள் யுத்தத்திலே தங்கள் சத்துருக்களை வீதிகளின் சேற்றில் மிதிக்கிற பராக்கிரமசாலிகளைப் போல இருந்து யுத்தம் பண்ணுவார்கள். கர்த்தர் அவர்களோடே கூட இருப்பார். குதிரைகளின் மேல் ஏறி வருகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். இந்த வசனம் முழுமையாக இருந்தாலும் இப்பொழுது நமக்கு தியானிக்கக்கூடிய பகுதி என்னவென்றால், கர்த்தர் அவர்களோடே கூட இருப்பார். குதிரைகள் மேல் ஏறி வருகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருப்பார். இந்த குதிரைகள் மேல் ஏறி வருகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். யார் இந்த குதிரைகள் மேல் ஏறி வருகிறவர்கள்? கர்த்தர் நம்மளோடு இருந்தால் என்ன செய்வார் என்பதைத்தான் இந்த செய்தி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மேற்கண்ட வசனம் விவரிக்கிற யுத்தம் யாருக்கு என்றால், ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கும் பணபலம், ஆள்பலம், குடும்ப கௌரவம், தங்களது மேன்மை, இவைகளை மேன்மை பாராட்டி அத்தோடு நிற்காமல் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை இழிவாக பேசுவது, உங்கள் தேவன் எங்கே என்று கேட்பது, கர்த்தரையே தெய்வமாக கொண்டிருக்கிறீர்கள், தவறாது ஞாயிறுதோறும் ஆலயம் செல்கிறீர்கள், வேதம் வாசித்து நம்புகிறீர்களே, பின்ன ஏன் இந்த கீழான வாழ்விலே இருக்கிறீர்கள் என்று பரியாசம் பண்ணுவது, அது மட்டுமல்ல துன்பப்படுத்துவது, கோர்ட்டுக்கு இழுப்பது. இவர்கள் என்ன செய்து விடுவார்கள், இவர்களுக்கு யார் சப்போர்ட்டுக்கு வருவார்கள் பார்க்கலாம் என்று நிர்விசாரத்தோடு வம்புக்கு இழுப்பது இவர்களோடு தான், நமக்கும் இவர்களோடு தான். இதை கர்த்தர் கண்டும் காணாமல் போல இருக்கிறவராகத்தான் இருந்தார். கர்த்தருடைய விசுவாச மக்களுக்கு கூட சந்தேகம் வந்துவிட்டது. உண்மையிலேயே கர்த்தர் நம்முடனே இருக்கிறாரா, நமக்காக யுத்தம் செய்கிறார் என்றார்களே எங்கே என்று மனம் புழுக்கத்தில் இருந்து கொண்டு வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கின்றனர். இதையும் கர்த்தர் அறிவார். சத்துருவுக்கு காலம் கொடுத்தார். அதை அவர்கள் இன்னும் எகிப்திற்கு எதிர்ப்புக்கே பயன்படுத்தினார்கள். இந்த செய்தியை தினந்தோறும் கேட்டு தியானித்து வரும் அன்பர்களே, நேரடியாக இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் இல்லாவிட்டால் தங்களது செல்வ செருக்கை பயன்படுத்தி இன்டைரக்டாக காட்டி, உங்களால் இந்த கல்லூரியிலலாம் இடம் வாங்க முடியாது, இந்த படிப்பெல்லாம் படிக்க உங்களால் முடியாது, இந்த இடத்துலலாம் உங்களால் நிலம் வாங்கி வீடு கட்ட முடியாது என்று இன்டைரக்டாக கொக்கரித்து கொண்டிருக்கிறார்களாம், மனமடி வாக்குகிறார்களாம். இதுவும் ஒருவித யுத்தம் தான், ஆத்தும யுத்தம். ஆத்துமாவிலே நம்மளை சோர்வடைய செய்கிறார்கள். உங்களுக்கு ஒரு நற்செய்தி, வேதத்திலிருந்து சாட்சிகளை கொண்டு ஆவியானவர் நாம் எந்த வகையிலும் யாருக்கும் கீழானவர்கள் அல்ல. நாம் சாதாரண மனிதர்கள் அல்ல, தேவ மனிதர்கள். அவர்களுக்கு 6 அறிவுதான் உண்டு, நமக்கோ 7வது அறிவாக தேவ ஞானம் உண்டு, தேவ வல்லமை உண்டு, தேவ அதிகாரம் உண்டு. நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், வல்லமையும் கொடுத்திருக்கிறார். மக்களே, இதை நீங்கள் நம்புங்கள். நமக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். நமக்காக வழக்காட வக்கீலாக கர்த்தர் இருக்கிறார். நமக்காக யாரிடம் வேண்டுமானாலும் பேசுவார். அந்த அதிகாரிகள் எங்கே இருந்தாலும் சரி, அவருடைய இருதயம் நம் கர்த்தருடைய கையில் நீர்க்கால் போல இருக்கிறது. எப்போ வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும், எங்கே வேண்டுமானாலும் திருப்புவார். நீதிமொழிகள் 21:1-2 வாசித்து பாருங்கள். இது அவர்களுக்கு தெரியாது, சத்துருவுக்கு தெரியாது, புரியாது. ஆனால் நமக்கு அப்படி இருக்கக்கூடாது. நாம் புரிந்தவர்கள், தெரிந்தவர்கள், மனதுக்குள் அமைதியாக அவர்களை பார்த்து நகைத்து கொண்டிருந்தால் போதும். எதுவுமே நடக்காவிட்டாலும், எதிர் திசையில் போட்டு போனாலும் கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார். மத்தேயு 8:23-27 வரை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் போட்டில் தான் இருக்கிறார். இவர்கள் போய்த்து கொண்டிருக்கும் போது காற்று, சுழல் காற்று, தண்ணீர் வந்து வேகமாக அடித்து போட்டு நிரம்பிடுச்சுன்னா மூழ்க வேண்டிதான். இவர் போய் ஆண்டவரை எழுப்புகிறார்கள். அப்பா, நம்ம போட்டே மூழ்க போதே, உங்களுக்கு பயம் இல்லையா, நாங்கள் சாக போகிறோம் என்று. ஆண்டவர் எழும்பினார், காற்றையும் கடலையும் அடக்கினார், நின்று போயிற்று. அழகாக கரை போய் சேர்ந்தார். ஏன் முதல்லையே ஆண்டவர் செய்திருக்கலாம்? இதான் நம்ம மக்களுடைய கேள்வி. முதல்லையே செய்திருந்தால் மறுபடியும் நம்மளுக்கு ஒரு அவிசுவாசம் வந்து கொண்டே தான் இருக்கும். இத்தனை செய்துமே வருகிறது. ஹல்லேலூயா. என்ன தண்ணீர் வந்து மூழ்கிறதாக குடி இருந்தாலும், உங்கள் பிஸ்னஸ் மூழ்கி போகிறதாக இருந்தாலும், உங்கள் பிள்ளைகளின் அவ்வளவுதான் என்று சொன்னாலும், என் தகப்பன் இன்று எழும்புகிறார், அதை அடக்குவார், மீட்டு தருவார். நம்புங்கள் மக்களே. யாத்திராகமம் 1:8-12 வரை உள்ள வசனங்களையும் மறுபடியும் யாத்திராகமம் 15-21 வசனம் சுருக்கமாக உங்களுக்கு, அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த பகுதி தான் இருந்தாலும் நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். யோசேப்பை அறியாத புதிய ராஜன் எகிப்திலே வந்தார். இவர்கள் அங்கு அடிமையாக இருக்கிறார்கள்.
அவன் ஜனங்களை பார்த்து, இந்த இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்கள் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள், நாளைக்கு ஒரு யுத்தம் என்று வந்துவிட்டால் இவர்கள் எதிரியோடு சேர்ந்து கொள்வார்களே என்று நினைத்து கொண்டு இவர்களை பெருக்க விடக்கூடாது என்று ஆண் மக்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று அவன் திட்டம் போட்டான். இது உங்களுக்கு தெரியும். அப்போது மருத்துவச்சிகளுக்கு, நீங்கள் அந்த மனைகள் உட்காரும் போது அந்த ஆண் பிள்ளையாக இருந்தால் கொன்று விடுங்கள், பெண் பிள்ளையாக இருந்தால் விட்டு விடுங்கள் என்று சொன்னான். அவர்கள் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தவர்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? விட்டு விட்டார்கள். அவர்கள் கூப்பிட்டு கேட்கும் பொழுது, நாங்கள் போகுவதற்கு முன்பாக பிரசவித்து விடுகிறார்கள் என்று சொன்னார்கள். ஆண்டவர் மருத்துவச்சிகளை ஆசீர்வதித்தார் என்று வாசித்து பாருங்கள். ஒடுக்க நினைத்தார், இல்லாமல் போக பண்ணினார். இல்லாமல் போக பண்ணிட மட்டும் ஆண்டவர் நிறுத்தவில்லை, பெருக்கத்தையே கட்டளையிட்டார். கேட்டீர்களா? பார்வோன் வெட்கப்பட்டான். இதுதான் குதிரையில் ஏறி வருகிற வெட்கப்படுவது. நாம் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டோம். நெருக்கம் இருக்கிறதா, ஒடுக்கம் இருக்கிறதா, ஆண்டவரிடம் கூப்பிடுங்கள், அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். விடுதலை தருவது மட்டுமல்ல, உயர்த்தி காட்டுவார். அதான் 27 சங்கீதம் 27:3, 5, 10 வாசித்து பாருங்கள். மறைத்து கொள்வார். மறைக்க வேண்டிய சமயத்தில் மறைத்து கொள்வார், வேண்டிய சமயத்தில் உயர்த்தி காட்டுவார். ஹல்லேலூயா. பார்வோனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. நீங்கள் அமைதியாக நலம் ஒன்று புலம் ஒன்று பேசாமல் அமைதியாக உங்கள் வேலையை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். யாத்திராகும் 14:14. யுத்தம் என்றால் சண்டையிடுவது மட்டும் அல்ல, அதை மட்டும் குறிப்பதல்ல. எங்கெல்லாம் உங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டுமோ, இதுவரை கிடைக்காமல் இருந்ததோ கிடைக்க செய்வார். எதிராளிக்கு தெரியாது. அவர்கள் இருதயமே பயத்திலும் வேதனையிலும் நிறைந்திருக்கும். உங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுப்பார்கள். அவர்களுக்கு ஏன் நாம் இப்படி கூப்பிட்டு கொடுக்கிறோம் என்பதும் தெரியாது. ஏனென்றால் ஆண்டவர் ஆத்துமாவிலே யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆத்துமாவை தொய்ய பண்ணுகிறார். உங்களது வழியிலிருந்து, எதிர்ப்பிலிருந்து விலகிக் கொள்வார்கள். காரணமே தெரியாது, உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் எதுவுமே செய்திருக்க மாட்டீர்கள். கர்த்தர் யுத்தம் செய்கிறார். நீங்கள் ஒன்றுமே செய்திருக்க மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்து நடத்தும் நேரம் ஆரம்பமாகிவிட்டது. ஏசாயா 26:12 ஒரு வசனம் இருக்கிறது. நம்முடைய கிரியைகளை எல்லாம் நடத்துகிறவர் அவரே. உங்கள் கிரியைகளெல்லாம் நடத்துவர் அவரே. உங்கள் கேஸை நடத்துகிறவர் அவரே. உங்களுக்காக வழக்காடுகிறவர் அவரே. நீங்கள் ஒன்றும் பேசக்கூடாது, எதிரியை சம்பாதிக்கக்கூடாது, அமைதியாக இருங்கள். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம் 13வது வசனமும் நீங்கள் நேரம் இருக்கும் எடுத்து வாசித்து பாருங்கள். அவன் சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவருடைய கட்டளை பெற்று போகிறான். ஈசாய் வீட்டுக்கு போ, நான் அங்கு ஒருவனை தெரிந்து கொண்டேன் ராஜாவாக, சவுலுக்கு பதிலாக நீ அபிஷேகம் பண்ணு என்று யார் என்று சொல்லவில்லை. அவன் போகிறான். போய் அங்கே வாட்ட சாட்டமாக நிற்கிறாங்க 7 பேர். அவர்களெல்லாம் ட்ரைனிங் எடுத்தவர்கள், ஆர்மி ட்ரைனிங் எடுத்தவர்கள், அழகானவர்கள், நல்ல ஹைட்டு. இவனாத்தான் இருக்குன்னு சொல்லி ஒன்றொன்னா அனுப்புகிறார். ஆண்டவர் சொல்லுடைய இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை, எல்லாம் முடிச்சிடும். உனக்கு இவ்வளவுதானா பிள்ளைகள் என்று கேட்கிறான் சாமுவேல். இன்னும் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவன் வருவரை நான் சாப்பிட மாட்டேனன். தாவீதை அரவழைத்து கொண்டார்கள். கேட்டீர்களா? எங்கிருந்தான்? அசட்டை பண்ணப்பட்டான். சொந்த வீட்டிலேயே அசட்டை பண்ணப்பட்டவன். யாரும் கேட்கல. ஒரு பெரிய பாஸ்டர் வர்றாரு, ஒரு பெரிய விருந்து நடக்கிறது. பிள்ளைய கூப்பிட வேண்டாமா? கூப்பிடல. அவன் ஆடு மேய்க்கிற, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கட்டும் என்று அவர்களுக்கு தெரிய வருகிறார். இன்றைக்கு வந்து அபிஷேகம் பண்ண போகிற இவனுங்களாத்தான் இருக்கும் என்று நினைத்து கொண்டான் ஈசாய். தாவீது வந்தவுடன் இவன் தான் என்றான். தைல கொம்பை எடுத்து, சவுலுக்கு தைல குப்பி, ஆனால் தாவீதுக்கோ தைல கொம்பை எடுத்து, அதாவது ஏராளமான எண்ணெய் விட்டு அபிஷேகம் பண்ணுகிறார். கேட்டீர்களா? அவன் பாட்டுக்கு ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். அப்படித்தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செய்து கொண்டிருங்கள். கூப்பிட்டு வருவார்கள். நான் உங்களுக்கு வேதத்தில் மட்டுமல்ல, வெளியில் இருந்து உங்களுக்கு ஒரு சாட்சியை சொல்லுகிறேன். அந்த போதகர் இறந்து விட்டார். வல்லமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு போதகர். அவர் சொன்ன சாட்சி தான். அவருக்கும் அவள் என்ஜினியரிங் காலேஜ் சேர வேண்டும் என்ற ஆசை. ஆனால் மார்க் இல்லை. கிட்ட கூட போக முடியாது. கவுன்சிலிங்கெலாம் போனால் அது என்றைக்கோ ஒரு நாளைக்கு கிடைக்கவே கிடைக்காது. அந்தளவுக்கு மார்க் இருக்கிறது. அவருக்கு ஒரு வேதனை. இந்த பிள்ளை படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். கவுன்சிலிங்கெல்லாம் முடிந்து விட்டது. ஒரு நாள் நல்ல பெரிய ரெப்யூட்டட் காலேஜ், அந்த காலேஜில் இவர் இந்த பிள்ளையை கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார். போய் அங்கே ஒரு யோசனை கேட்கலாம். இந்த மார்க்குக்கு என்ன படிப்பு படிக்கலாம், இன்ஜினியரிங் கிடைக்காது, முடிவாயிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக போய் ரெஸ்யூமோடு அவங்க எல்லாம் உட்காந்துருக்கிறார்கள். அந்த உள்ளே இருக்கிற மேனேஜிங் டைரக்டர், சேர்மன் லைனாக உட்கார்ந்துருக்கிறார்கள். இவர்கள் வரிசை வரும்போது இவர்கள் போகிறார்கள். இவர்கள் போகும்போது அவர் யாரோடமோ முக்கியமாக ஒரு ஃபோனில் பேசி கொண்டிருக்கிறார். இவர்கள் போனோடனே கையை நீட்டினாங்க.
இதை பற்றி சொல்லலாம்ங்கிறதுக்காக அந்த ரெஸ்யூம் நீட்டினாங்க, அப்ளிகேஷனை நீட்டினாங்க, சர்டிஃபிகேட்லாம் நீட்டினாங்க. அவர் பேசிக்கொண்டே கை சாட காட்டி உட்கார சொன்னார். உட்கார்ந்தார்கள். அவர் பேசிக்கொண்டே அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் அட்மிட்டட்னு போட்டு இன்ன கோர்ஸ்னு போட்டு எழுதிவிட்டார். எழுதிவிட்டு பக்கத்தில் இருக்கிறவனை பியூனை கூப்பிட்டு உடனே அப்போ ஃபீஸை கட்டி உள்ளே அனுப்புங்கன்னு. இவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை, தலையும் புரியவில்லை, காலும் புரியவில்லை. இது நடந்த செய்தி. அப்புறம் இது அந்த காலேஜு கிட்ட கூட போக முடியாது, பணம் கட்டி சேர்ந்து விட்டார்கள். பல மாதங்கள் கழித்து ஒரு நாள் இவரை வர சொல்லி, நான் உங்களுக்கு எப்படி அட்மிஷன் கொடுத்தேன்னே எனக்கு தெரியலைங்க அப்படின்னு கேட்டிருக்கார். அப்போ அவர் சொன்னாரா, நீங்கள் ஃபோன் பேசிகிட்டே இருந்தீங்க, அதை எழுதுனீங்க. அதுதான் நான் பார்த்தேன், மார்க்கெல்லாம் பார்த்தேன், எல்லாமே பார்த்தேன், பார்க்காம எழுதலை, ஆனால் எப்படி கொடுத்தேன்னு தெரியல. அப்படித்தான் உங்களுக்கு வரும், நமக்கு அப்படித்தான் வரும். கொடுக்க வைப்பார், எழுத வைப்பார், பேச வைப்பார், விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. இல்லை என்ற இடத்தில் இருக்க வைப்பார். ஹல்லேலூயா. இது நடந்த ஒன்று. கேட்டீர்களா? அப்போ குதிரையில் ஏறி வந்தவர்கள், பெரிய பெரிய மார்க் வைத்திருக்கிறவர்கள் வெட்கப்படவில்லையா? அதே இடத்தில் அதே கல்லூரியில் பெரிய பெரிய ஆட்கள் படிக்க கல்லூரி அந்த பிள்ளை படித்ததாக அவர் சொன்னார். ஹல்லேலூயா. கையில் பெரிய பெரிய டிகிரி, பணம் எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க ஆயத்தம். இவர்கள் மத்தியில் கர்த்தர் உங்கள் பிள்ளைக்கு அந்த கம்பெனியில் வேலை வாய்ப்பு கொடுப்பார். ஏசாயா 43:6 வாசித்து பாருங்கள். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லுவேன் என்கிறார். ஹல்லேலூயா. எங்கே இருக்கிறதை என் பிள்ளைக்கு கொடு என்ற கட்டளை, அது யாராக இருந்தா என்ன கொடுப்பார்கள். ஏன் இப்படி செய்கிறார்? இதற்கும் அவரே பதில் கொடுக்கிறார். ஏசாயா 43:4 சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு கனம் பெற்றபடியால், அப்படின்னு சொல்கிறார். நீ என் பார்வைக்கு பிரியமானபடியால் நீ கணம் பெற்றாய். அப்படி என்ன நாம் பிரியமாயிருந்தோம், அப்படி என்ன கணம் நமக்கு என்று சொன்னால், இந்த கணம் எப்படி வந்தது? என்ன நடந்தாலும் சரி, நடக்காவிட்டாலும் சரி, நான் என் தகப்பனை கனப்படுத்துவேன், மகிமைப்படுத்துவேன், தேட வேண்டிய முறையில் தேடுவேன், கர்த்தருடைய காரியங்கள் ஒன்றையும் விளக்க மாட்டேன் என்று வைராக்கியமாக, அன்பாக, விசுவாசத்தோடு செய்து வருகிறீர்கள் அல்லவா? என்ன கஷ்டம் இருந்தால் சபைக்கு போகிறீர்கள் அல்லவா? எவ்வளோ மனவேதனை இருந்தாலும் ஸ்தோத்திரம் துதி சொல்கிறீர்கள் அல்லவா? இது அவருக்கு பிரியம். இதுதான் நாம் செய்ய முடியும். இதை அவர் கனப்படுத்துகிறார். மக்களை இதை அசால்ட்டாக விட்டு விடாதீர்கள். வேதம் வாசிப்பதை, துதிப்பதை, ஸ்தோத்தரிப்பதை, ஆராதிப்பதை, பாடல் பாடுவதை, சபைக்கு போவதை விட்டு விடாதீர்கள். இதை அவர் கனப்படுத்துகிறார். இது அவர் பார்வைக்கு அருமை என்கிறார். தானியேல் நண்பர்களை நினைத்து பாருங்கள். அந்நிய தேசம், கர்த்தரை அறியாத சேவையாத தேசத்திலே கனமும் உயர்வும் பெற்றார்கள். அந்த தேசத்திலே எத்தனையோ பேர் குதிரை வீரர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவோ பெரிய ஞானிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லையே. ஒரு அடிமைக்குத்தானே ஆண்டவர் கிடைக்க செய்தார். அதுதாங்க நம்ம ஆண்டவர். நம்ம நாட்டிலே உயர்வு பெறுவது பெரிய காரியம் அல்ல. அந்நிய தேசத்திலே, அந்நிய கம்பெனியிலே, ஆண்டவர் அறியாத இடத்திலே உயர்வை பெற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. சங்கீதம் 84:11 சொல்கிறது, உத்தமர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காமல் இருப்பதில்லை. யார் அந்த உத்தமர்கள்? நீங்கள் தான் உத்தமர்கள். யாரோ என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். யார் அந்த செம்மையானவர்கள்? நீங்கள் தான் அந்த செம்மையானவர்கள். நீங்கள் தான் நீதிமான்கள். ஹல்லேலூயா. உங்களை உயர்த்துவது கர்த்தரின் பொறுப்பு, விருப்பம். அந்த குதிரை மேல் ஏறி வருகிறவர்கள், எல்லா பணபலம் ஆள்பலம் எல்லாம் உடையவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்பட போகிறார்கள், வெட்கப்பட்டு போவார்கள். எப்படி இது நடந்தது தெரியாது, நிஜமாவே உங்களுக்கு தெரியாது. அது கர்த்தர் நடத்துவார். அது கர்த்தருடைய செயல். ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாக வைப்பார். அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இது கர்த்தராலே உண்டாயிற்று என்று சொல்லுவார்கள் மக்கள் சொல்லுவார்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, வலப்பக்கம் இடப்பக்கம் சாயாமல் உம்மையே நோக்கி கொண்டு உம்மை உத்தமமாய் பின்பற்றி வர கிருபை தார். சோர்வடையக்கூடிய நேரங்கள் உண்டு. அப்படி சோர்வடைந்து போகாதபடிக்கு எழும்பி நிற்க கிருபை தாரும். நாங்கள் பிரகாசம் அடைவோம். எங்களை பரியாசம் பண்ணினவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். இது நாங்கள் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. இது நடைமுறை சாட்சி. அறிக்கை செய்கிறோம் இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு, என் பாதையை, என் வழியை மட்டும் நோக்கி கவனத்துடன் நடப்பேன். உயர்வு நிச்சயம் வரும். இது கர்த்தரின் கரத்தில் அவருடைய வகுத்த முறையில் வந்து சேரும். அது என்னிடமே வந்து சேரும். ஆமென். ஹல்லேலூயா.